ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ இனிமேல் ரெகுலராக போட போகிறோம். சிங்கப்பூரை பற்றின எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே டைட்டில் பார்த்துருப்பீங்க, ரூம் ரெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சிங்கப்பூர் ஃபஸ்ட் டைம் வரோம். எனக்கு எங்கே ரூமை போய் தேடணும்னு தெரியாது. ஏஜென்ட்டெல்லாம் இல்லாமல் நான் டைரெக்டாக ஓனர் வீடு வச்சுருக்கவங்ககிட்டே நான் ரூம் ரெண்ட்டுக்கு பார்க்கணும். எனக்கு ஷேரிங் ரூம் வேணும், இல்லைனா நான் தனியாக ஒரு ரூம் வேணும் அப்படின்னாலையும் எங்கே போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் 3 விதமாக இங்கே ரூம் ரெண்ட்டுக்கு சர்ச் பண்ணலாம். ஒன்று வந்து டெலகிராம், ஒரு குரூப் இருக்குது. அதோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் வந்து 16,000 பேர் இருக்காங்க சிங்கப்பூரில், தமிழ் ஆளுங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்தியன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்காரங்களும் இருக்காங்க. மெயினாக தமிழ் ஆளுங்க அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரூம் வேணும்னா அதில் குரூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அதில் கண்டினியூ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நான் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ரூம் வேணும் அப்படின்னாலும் நீங்களே ஒரு மெசேஜ் அதில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் எப்படி மெசேஜ் போடணுன்னா, உங்களுக்கு என்ன ரேட்டில் எதிர்பார்க்குறீங்க, எந்த ஏரியாவில் எதிர்பார்க்குறீங்க, சென்ட்ரலாக, ஈஸ்ட், வெஸ்ட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் டெய்லி வர மெசேஜிங்கில் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2-3 நாள் ரூமுங்க கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது டெலகிராமில். ஏன்னா 16,000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்று வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து ஒரு 300 பேர் கிட்ட இருக்காங்க. அதில் ஃபுல்லாக வெறும் இந்தியன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ தமிழ் ஆளுங்க, ஆந்திரா, ஹிந்தி அந்த மாதிரி இந்தியன்ஸ் மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதிகமாக இருக்காங்க. சிங்கப்பூரியன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் அதில் போட்டிங்கனாலே அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுலேயும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மூணாவது ஃபேஸ்புக் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு அதை பற்றின அவ்வளோ டீட்டெயில் கிடையாது. ஃபேஸ்புக்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் அதோட லிங்க் நான் சர்ச் பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். மறக்காமல் 3துலேயும் போய் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் ரூம் ரெண்ட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், ரூம் ரெண்ட்டு பார்த்து அவங்க கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி எந்த அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வீடை பார்க்கணுன்னாலே நீங்கள் வந்து ஒரு $30 பே பண்ணணும், $50 பே பண்ணணும், டெபாசிட் ஃபீஸ் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு போய் வீடை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனாக்கா அட்வான்ஸை கொடுத்து நீங்கள் டைரெக்டாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு எக்காரணம் கொண்டு எந்த ஆப்லேயுமே சரி, அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், டெலகிராமில் இருக்கலாம், இல்லை எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆன்லைன் பேமெண்ட் இருக்குதுல ரொம்ப டேஞ்சரான ஒன்று. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்கேமும் நிறைய இருக்குது ஆன்லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ சேஃபாக ரூமை சர்ச் பண்ணுங்கள். ரூம் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் சொல்லிவிடுங்க. எனக்கு வந்து ரூமில் வந்துட்டு சமைக்கணும், தனியாக சமைக்கணும் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிடுங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் சேர்ந்து தான் சமைக்கிற மாதிரி இருக்கும், தனியாலாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு ரூம் ரெண்ட்டுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி தெளிவாக கேட்டுக்காங்க. உங்களுக்கு 500 வெள்ளி ஷேரிங் ரூம் சொல்கிறாங்கன்னா வாட்டர் பில்லும் எலக்ட்ரிசிட்டி பில்லும் தனியாவா இன்க்ளூடடா, இல்லை வைஃபை இன்க்ளூடடா, இல்லை எக்ஸ்க்ளூடடான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. தேவையில்லாமல் போனதுக்கப்புறம் ஐயோ ப்ரோ நான் அதை சொல்ல மறந்துட்டேன், இதை சொல்ல மறந்துட்டேன், கிளீனிங் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது, வாட்டர் பில்லு இவ்வளோ இருக்குது, சமையலுக்கு இவ்வளோ இருக்குது, எல்லாமே தனித்தனியாக சொல்லி உங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்ககிட்ட இருந்து நிறைய காசை பிடுங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதில் அவங்கள குறை சொல்லி தப்பு இல்லை. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிங்கப்பூரில் வீடு வாடகைக்கு எடுங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் சைன் போடுறீங்க அப்படின்னா 12 மாதம் போடுறீங்கன்னா 11 மாதம் ப்ளஸ் வந்து 1 மாதம் அட்வான்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. 12வது மாதம் தயவு செஞ்சு அட்வான்ஸை முன்னாடியே வாடகையில் கழிக்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு போங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் 12 மாதம் முடிச்சுட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ரூமை க்ளீன் பண்ணணும், ஒரு பெயிண்ட் அடிக்கணும், நீங்கள் இத்தை க்ளீன் பண்ணல, அத்தை க்ளீன் பண்ணல, அதுக்கோசரம் நாங்கள் காசு டிடெக்ட் பண்ணுறோம், கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாற்ற பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முன்னாடியே சைன் போடுறதுக்கு முன்னாடி அது தெளிவாக பேசிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அட்வான்ஸு மோர் தென் 1 மந்த் தயவு செஞ்சு எங்கேயுமே அதிகமாக கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா? 1 மாதம் வாடகை ரீசனபிள் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா நீங்கள் திடீர்னு எனக்கு கடைசி நிமிஷத்தில் எனக்கு முடியல ப்ரோ நான் கிளம்புறேன்னு சொன்னால் அவங்களுக்கும் அது லாஸு. ஏன்னா இங்கே எல்லாருமே லீஸுக்கு எடுத்து தான் அதை வாடகை விடுறாங்க. அதனால அட்வான்ஸ் கொடுக்குறத ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே யாராவது இருக்க சிங்கப்பூரில் இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். புதுசாக வரவங்க ஏனோ தானேன்னு போய் கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க காசு விஷயத்தில். ஓகேவா? ஓகே கைஸ், இது வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டு நான் ரூம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. இப்போ ஊர்லேருந்து நான் ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், டூரிஸ்ட்டில் வரணும், இங்கே வீடு எடுக்கணுன்றது நான் தனியாக ஒரு பெரிய வீடியோவே போடுறேன். ஏன்னா வந்து நான் ஒய்ஃபு குழந்தை இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றது ரொம்ப பேச வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 3 இது வந்து ஃபேஸ்புக், டெலகிராம், வாட்ஸ்அப் இது 3த்துலேயும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய்
ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்னாலையும் சிங்கப்பூர் பற்றி தெரிஞ்சுக்கனாலையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை கைஸ்.